ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம 2 விதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 சட்னியுமே ரொம்ப டேஸ்டியாக பக்காவான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம், இது நாலுத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு இதை எண்ணெயில் முதல்ல நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததும் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. அது வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்றதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதே போல் தக்காளியும் பெரிய சைஸில் ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கரண்டியால் ஒரு தக்காளியை நம்ம இந்த மாதிரி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு கோழி குண்டு சைஸில் புளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க போதும். கொத்தமல்லி புதினா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு அப்படியே ஆற விட்டுடுங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்து நம்ம இந்த சட்னி அரைக்கிறதால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சட்னியில் கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஃபைனலாக சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 3 பல் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அது எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது அந்த சட்னியை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இட்லி கூடையோ இல்லை தோசை கூடையோ வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி கூட தான் இந்த சட்னியை சர்வ் பண்ணியிருக்கேன். 5 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, 10 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சட்னி அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா இன்னும் 4 இட்லி 5 இட்லி சேர்த்தே சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை வந்துட்டு நம்ம துவையல் மாதிரி கூட நல்லா கெட்டியாக செஞ்சு சாத்து கூட வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம செகண்ட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கப் அளவுக்கு பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அரை கப் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதை போல் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சாதத்து கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது. வெங்காயம் தக்காளி இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த சட்னியில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். அதே போல் சட்னியில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா வற்றி கெட்டியான சட்னி அளவுக்கு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்போடைய அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னியை நான் சொன்ன அளவுகளே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியிலேருந்து அந்த தண்ணி எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இது இன்னும் வந்துட்டு நல்லா கெட்டியாக திக்காகி வரட்டும். சட்னி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா அதே போல் அதோடைய ராஸ்மலும் நல்லா கம்ப்ளீட்டாக போய் இருக்கணும். அதுலேருந்து தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி இந்த கன்சிஸ்டன்சியில் சட்னி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 2 விதமான சட்னியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் இந்த 2 சட்னியுமே நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 விதமான சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படிஸ் நீங்களும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.